ஹலோ மக்களே, இந்த வாரம் வந்து நாங்கள் வண்டலூர் ஜூ தான் போயிருந்தோம். பாப்பா யானை பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தனால ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே டிக்கெட் எடுத்துட்டோம். ஃபுல் டே அந்த சுற்றி பார்க்குறதுக்கு சஃபாரிக்கு ஒரு வண்டி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நம்மளை உட்கார வச்சு ஒவ்வொரு இடமா கூப்பிட்டு போகிறாங்க. 5 ஸ்பாட் இருக்குங்க மொத்தம். அது ஒவ்வொன்றிலையும் நம்மளை இறக்கி விட்டு திரும்ப வர வண்டியில் ஏறி நம்ம போய் பார்த்துக்கலாம். சைக்கிள் கூட வந்து அங்கே ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. நம்ம அதை கூட எடுத்து பார்த்துக்கலாம். சைக்கிள் எடுத்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் போனோன்னே இந்த மான் தாங்க பார்த்தோம். சும்மா எல்லா இடத்துலையுமே அப்படியே நல்லா தெரிஞ்சிட்டு இருந்தது. பாப்பா அதை தொட்டு பார்த்து சாப்பாடெல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தா. மான் நல்லா நாய்க்குட்டி மாதிரி அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களாம் நல்லா தொட்டு பார்த்து அதுக்கு சாப்பாடு விட்டு அது பாட்டு சாதுவாக இருந்தது. நிறைய விலங்குகள் பார்த்தோம், பறவைகள் பார்த்தோம். சிங்கம், புலி, யானை, நீர் நாய், அப்புறம் ரைனோசரஸு, ஹிப்போபோட்டமஸு, சீத்தா, அது எல்லாமே பார்த்தோம். ஒட்டகச்சிவிங்கி, ஜீப்ரா, அப்புறம் வெள்ளைப்புலி பார்த்தோம். மயில் இருந்தது, காட்டெருமை இருந்தது, முதலை, ஆமைகள், அப்புறம் நிறைய கிளி வகைகள் நிறைய கலராக வச்சுருந்தாங்க. பஞ்சவர்ண கிளிலேயே நிறைய கலர் கிளிகள் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நரி வகைகள் நிறையா இருந்தது, முதலை இருந்தது. இந்த பேர்ட்ஸ் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கே நிறையா இருந்தது. குழந்தைங்கள கூப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம போய் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கேயும் நிறைய இடம் இருக்குது. நம்ம சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போனால் நல்லது. தண்ணி வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. நம்ம பாட்டில் எடுத்துகிட்டு போனால் அங்கங்கே பிடிச்சிக்கலாம். பிளாஸ்டிக் கவர் எதுவுமே அலோடு கிடையாது. பாம்பு வகைகள் கூட வச்சுருந்தாங்க. அந்த இடங்களில் வந்து இந்த மலைச்சாரல் வைக்கிற மாதிரி மேலே ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த வெயிலுக்கு அதுவும் சூப்பராக இருந்தது, மலையில் நனைகிற மாதிரி. புலி நல்லாவே பார்த்தோம். லைன் சஃபாரி வந்து 4 மணிக்கு தான் கடைசி பஸ் போகும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஏறிக்கோங்க. லைன் சஃபாரி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கிட்டக்க போய் நாங்கள் லைன் பார்த்தோம். ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் வந்து அந்த வேன் மாதிரி இருக்கிறது தான் எடுத்துட்டோம். அதனால் உள்ளே ஒவ்வொரு பிளேஸ்க்குமே நடந்து போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப டயர்டாகிடுச்சு ரொம்ப. இதே சைக்கிள் மாதிரி ரெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக டயர்ட் இருக்காது. குழந்தைங்கள முன்னாடி உட்கார வச்சுக்கிற மாதிரியும் அது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சைக்கிளில் இருக்குது. நீங்கள் உட்கார வச்சுட்டு ஜாலியாக கூப்பிட்டு போகலாம். நல்லா இருந்தது. என்ட்ரு ஆகிறதுக்கு 200, லைன் சஃபாரி 150, அதே மாதிரி அந்த வேனுக்கும் 150 தான். நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.